தானியேல் இரண்டாம் அதிகாரம் दानियल का दूसरा अध्याय அதுல ஒண்ணாம் வசனத்தை நம்ம வாசிப்போம். पहले वचन को हम पढ़ेंगे। And in the second year of the reign of Nebuchadnezzar, Nebuchadnezzar dreamed dreams, wherewith his spirit was troubled, and his sleep brake from him. இங்க நேபுகத்நேசரை பற்றி பார்க்கிறோம். नेबूखदनेस्सर के बारे में हम देखते हैं। இவன் ஒரு சொப்பனத்தை பார்த்தான். इसने एक स्वप्न देखा। இந்த சொப்பனம்ங்கிறது ये स्वप्न जो है கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் கொடுக்கிறது இல்ல. परमेश्वर केवल अपने बच्चों को ही नहीं देता, அவர் மத்தவங்களுக்கும் கொடுப்பார். वो दूसरों को भी देता है। சில நேரம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம கிடைக்க சொப்பனம் தான் கரெக்ட்டா இருக்கும். कभी कभी हम सोचते हैं कि हम जो स्वप्न देखते हैं वही सही होगा, ஆனா நம்ம பார்க்கிற சொப்பனம் கரெக்ட்டா இருக்காது சில நேரம். लेकिन बहुत सारे समय हम जो स्वप्न देखते हैं वो सही नहीं होता। இந்த சொப்பனங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாகம். और ये स्वप्न जो है बहुत महत्वपूर्ण भाग है। பாருங்க ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க சொப்பனத்தை பார்க்கலாம். हर जगह पे आप स्वप्न देख सकते हैं। பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமத்தில் ஏரோது சொப்பனத்தை பார்த்தான். और उत्पत्ति में जूने करार में फारो ने एक स्वप्न देखा। அந்த சொப்பனத்துக்கு அர்த்தமே அவனுக்கு புரியல. और वो स्वप्न का अर्थ वो नहीं समझ पाया। பட்லர் பேக்கர் இவங்க ரெண்டு பேரும் சொப்பனத்தை பார்த்தாங்க. और पिलाने हारा और पकाने हारा ये दोनों ने स्वप्न देखा। ஆனா பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? लेकिन कलाम क्या कहती है? யோசேப்பு சொப்பனத்தின் அர்த்தத்தை சொன்ன பிறகு यूसुफ स्वप्न के मतलब को बताने के बाद அந்த அந்த அர்த்தத்தின்படி அவங்களுக்கு நடந்தது. उस मतलब के अनुसार उन्हें हुआ। அவங்க இன்டர்பிரேஷனுக்கு ஏத்தபடி அவங்களுக்கு நடந்தது. उनका जो मतलब बताया गया उसके अनुसार उनको उनके साथ हुआ। இப்போ ஒருத்தருக்கு சொப்பனம் தெரியுதுன்னு வைங்க. अब एक व्यक्ति को स्वप्न दिखता है சொப்பனம் தெரிஞ்ச உடனே நடக்காது. और स्वप्न दिखते ही तुरंत नहीं होता। அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் ஒருத்தர் சொல்லும்போது और वो स्वप्न का जब कोई मतलब बताता है அந்த அர்த்தத்தின்படி தான் அங்க செயல்பாடு और நடக்கும். उस मतलब के अनुसार ही वहां पर क्रिया होता है। சில சொப்பனங்கள் அதுவே அர்த்தமா இருக்கும். और कुछ स्वप्न उसके अंदर ही मतलब होता है। இப்போ ஒரு சில சொப்பனத்தை நீங்க பாப்பீங்க. और कुछ स्वप्न को आप देखेंगे, யாரோ ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆறதே பாப்பீங்க. किसी का एक्सीडेंट हो रहा है ऐसे, அந்த अर्थமே அதுதான். उसका मतलब ही वही है। அப்ப அந்த அர்த்தத்தின்படி அங்க நடக்கும். तो वो जैसा दिखा है वैसे ही होगा। சில நேரம் நீங்க ஒரு சொப்பனத்தை பாப்பீங்க. और कुछ समय आप स्वप्न देखेंगे, நீங்க ஒரு பாம்பை நசுக்கி போடுற மாதிரி आप एक सांप को कुचल रहे हो, அதுக்கு அர்த்தம் வெளிப்பட்ட பிறகுதான் அது நடக்கும். और उसका मतलब प्रकट होने के बाद ही वो होगा। ஒரு சொப்பனமோ தரிசனமோ நீங்க பாத்தீங்கன்னா एक स्वप्न और दर्शन को आप देखेंगे तो அதனுடைய அர்த்தம் வெளிப்பட்ட பிறகு उसका मतलब प्रकट होने के बाद அதனுடைய பவர் ரிலீஸ் ஆகும். उसका सामर्थ्य प्रकट होता है। இப்போ அந்த பட்லரும் பேக்கரும் சொப்பனம் பார்த்தாங்க. अब पिलाने हारा और जो कुक है, இவங்க ரெண்டு பேரும் சொப்பனம் பார்த்தாங்க. और ये दोनों ने स्वप्न देखा। இந்த சொப்பனத்தின் அர்த்தம் ஜோசப் சொன்னார். और स्वप्न का मतलब को यूसुफ ने बताया। அந்த இன்டர்பிரேஷன் படி वो मतलब के अनुसार அவங்களுக்கு நடந்தது. वैसे ही हुआ। அது யார் சொன்னா தெரியுமா? वो किसने कहा? அதே அந்த பேக்கர் அந்த பட்லர் சொல்றான். वो पिलाने हारा बोलता है। அந்த பட்லர் என்ன சொன்னா அப்படினா ராஜாட்ட சொல்றாரு. पिलाने हारा राजा से कहता है, நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் சொப்பனம் பார்த்தோம். हम दोनों ने स्वप्न देखा। ஒருத்தன் அந்த ஜெயிலுக்குள்ள கிடக்குறான். एक जेल में है, அவன் இதுக்கு அர்த்தத்தை எப்படி சொன்னானோ और उसने जैसा मतलब बताया அந்த அர்த்தத்தின்படி எங்களுக்கு நடந்தது. और उस मतलब के अनुसार ही हमारे साथ हुआ। அப்போ ஒரு அர்த்தத்தை சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் இருப்பாங்க. और मतलब बताने वाले एक व्यक्ति होंगे। இன்னைக்கு சில நேரம் எப்படி நடக்கும்னா, और आजकल कैसे होता है, யாராவது சொப்பனம் உங்ககிட்ட சொன்னாங்கன்னு வைங்க, किसी ने स्वप्न बताया, உடனே பயங்கரமான ஒரு இதுல வந்துருவோம். நம்ம तुरंत हम बहुत ऊंची स्थिति में आ जाते हैं, பயங்கரமா யோசிப்போம். बहुत भयंकर सोचते हैं என்னவா இருக்கும், क्या होगा। அப்படி ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நம்ம பார்வை அப்படி பறந்து போகும். ऐसे उत्पत्ति से लेकर प्रकाशित वाक्य तक हमारे नजर दौड़ेगी। அப்படி போகும்போது ऐसे दौड़ते நம்ம समय என்ன நினைப்போம்? நம்ம தான் பெரிய இன்டர்பிரிட்டர் அப்படி நினைப்போம். हम क्या सोचेंगे कि हम ही उसके बड़ा अच्छा अर्थ बता सकते हैं। இன்டர்பிரிட்டேஷன் அது ஒரு gift. और वो उसका जो अर्थ बताना वो एक वरदान है। அந்த gift படி அவங்க ரொம்ப திங்க் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது। वो वरदान के अनुसार उनको सोचने का जरूरत नहीं होता। அந்த வரம் என்ன செய்யும்னா, वो वरदान क्या करता है, சொல்லவே இன்டர்பிரிட்டேஷன் நடக்கும். आप बोलते बोलते उसका मतलब आता रहेगा, வேதத்தோடு இணைஞ்சு இருக்கும் और कलाम के साथ जुड़ा हुआ रहेगा। அதுமே ஃபாரோன் சொப்பனத்தை பார்த்தான். वैसे ही फरौन ने स्वप्न देखा। யோசேப்பு ஃபாரோனுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்ன உடனே और यूसुफ फरौन के स्वप्न का मतलब बताते ही இமிடியேட்டா ஃபாரோன் யோசேப் கையில கொடுத்துட்டான். और तुरंत फिरौन ने यूसुफ के हाथ में दे दिया। நீனே பாத்துக்க என்ன செய்யணும்னு, तू ही से क्या करना है देख ले। அட்மினிஸ்ட்ரேஷனா வந்துட்டான்। वो एडमिनिस्ट्रेशन वहां पर दे दिया। சோ இப்படி சொப்பனம் வந்து ரொம்ப முக்கியமான காரியம்। तो स्वप्न बहुत महत्वपूर्ण है।